குருவுக்கு இருக்கிற சிறப்பே தனி. முன்னமே ஒரு நாள் சொன்னேன், ஆச்சாரியன் நம்ம அனுகிரகிக்கணும், குருவனுடைய கடாட்சம் இருக்க வேண்டும். இது 2 கண்கள் படைத்தவர், 8 கண்கள் படைத்தவர், இப்படி பல பேரும் உலகத்தில் பார்க்குறோம். பகவானை பற்றி 2 கண்கள் 2 திருக்கண்கள் கொண்டவர்னு சொன்னேன். பிரம்மா 4 முகம் இருக்கவே 8 திருக்கண்கள் கொண்டவர். 1000 கண்கள் கொண்டவர்கள் உள்ளார்கள். பகவானே சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத்து என்ன சொல்றது உண்டு. 1000 கணான்னு சொல்லலாம், எண் கணான்னு சொல்லலாம், முக்கணான்னு சொல்லலாம், இருகண்ணர்னு சொல்லலாம். இப்படி எத்தனையோ பேருக்கு அந்தந்த தெய்வத்துக்கு அப்பப்படி கண்கள். இது இத்தனை கண்களையும் தராசு ஒரு பக்கத்தில் வைங்க. ஆச்சாரியன் குருவனுடைய 2 திருக்கண்கள் வேண்டாம், ஆச்சாரியனுடைய ஒரே கண்ணு அதை மற்றொரு பக்கத்தில் வைங்க. எது உயர்ந்திருக்கும்? சிறப்பாக இருக்கும். நமக்கு என்ன தோணும், தராசனுடைய எந்த தட்டு உயர்ந்திருக்கும்னால் இந்த தெய்வங்களுடைய தட்டெல்லாம் இருக்கிறது எதுவோ தாழ்ந்து போயிடும். குருவனுடைய கடாட்சம் எந்த தட்டில் இருக்கோ அது உயர்ந்து விடும்னு சொன்னால் நமக்கு உடனே என்ன தோணும், உலகத்தில் தராசனுடைய வழக்கம் என்ன, எந்த தட்டு தாழ இருக்கிறதோ அதுதான் அதிக பலுன்னு அர்த்தம், எது உயரமாக இருக்கோ அதுதான் லேசானதுன்னு அர்த்தம். நம்ம உடனே காய்கறி வாங்கச்சே எதை எடுத்துப்போம், தாழ்ந்து இருக்கிற தட்டில் இருக்கிறது தான் கொடுன்னுவோம். அதே போல் இங்கே என்ன ஆகிடும், எல்லா தெய்வங்களுடைய கண்களெல்லாம் ஒரு தட்டு, குருவனுடைய கண்ணு ஒரு தட்டு, தெய்வங்கள் இருக்கிற தட்டு தாழும், குருவனுடைய தட்டு உயரும்னு சொன்னால் தப்பாக சொல்லிரோ, ஒருவேளை இந்த தட்டு தாழ்ந்திருக்கிறதா வசதியோன்னு தோணும். நான் பாரத்தில் உயர்ந்ததுன்னு சொல்ல வரல, அது கண்டிப்பாக நிறையவே இருக்கட்டும். நிஜமாவே குணத்தில் உயர்ந்தது, தரத்தில் உயர்ந்தது, அதற்கு இருக்கிற குரு கடாட்சம் பெருமையில உயர்ந்ததுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட குரு அவருடைய கடாட்சம் பெற்றுட்டா எதுதான் கிடைக்காது?